வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோல்டிங் கம்பெனி. இப்போ இது வந்து 4th சாப்டர். நம்ம ஃபஸ்ட்டு இதை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த சம் போடும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சாப்டர் பார்க்குறோம். ஹோல்டிங் கம்பெனி ஹோல்டிங்கிறது என்ன அப்படின்னா மெஜாரிட்டி ஷேர் யார் வச்சுருக்காங்களோ அதுதான் அவங்க தான் ஹோல்டிங் கம்பெனியில் உள்ளவங்க. ஓகேவா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கம்பெனி அண்ட் பி கம்பெனின்னு 2 கம்பெனி இருக்குது. ஸோ ஏ கம்பெனி வந்து மெஜாரிட்டி ஷேர் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுதான் ஹோல்டிங் கம்பெனி. ஸோ பி கம்பெனி அதை விட கம்மியாக ஷேர் வச்சுருந்தாங்க அப்படின்னா அப்போ ஏ கம்பெனி பி கம்பெனியை அக்வயர் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ அக்வயர் பண்ணிடுச்சு ஆல்ரெடி அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அது வந்து சப்சிடரி கம்பெனி. ஓகேவா? உங்களுக்கு சம் பார்க்க போகிறது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கம்பெனி பி கம்பெனின்னு இருக்கும். ஸோ ஏங்கிறது அது வந்து ஹோல்டிங் கம்பெனியாக இருக்கும். யார் மெஜாரிட்டி ஷேர் வச்சுருக்காங்களோ அதுதான் வந்து ஹோல்டிங். அதோட துணை நிறுவனம் தான் பி கம்பெனி. ஸோ எனி நேம் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ. ஸோ நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா எவ்வளோ ஷேர் வச்சுருக்காங்க, அதை எவ்வளோ அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ரெண்டாவது அசர்டைனிங் கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ். ஸோ அடுத்தது ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னா ப்ரீ அக்வசேஷன், அதாவது கம்பெனியை வாங்கினதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் கேபிட்டல் ப்ராஃபிட். மூணாவது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ரெவன்யூ ப்ராஃபிட். இது போஸ்ட் அக்வசேஷன். நம்ம கம்பெனியை எப்போ அக்வயர் பண்ணமோ அதுக்கு அப்புறம் கிடைச்ச ப்ராஃபிட் எல்லாமே வந்து ரெவன்யூ ப்ராஃபிட். நாலாவது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஷேரை வந்து வெளியில் விற்றுருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஷேரில் டோட்டலாக இருக்கிற நம்ம வந்து கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ ப்ராஃபிட்லேயும் மைனாரிட்டியோட ஷேரை கொடுத்துருப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணுவோம். ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்குமே என்ன இருக்குன்னா ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஃபிஃப்த்து வந்து குட்வில் ஆர் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். குட்வில் அப்படிங்கிறது நம்ம கம்பெனிக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் ஆயிருந்தது அப்படின்னா அது குட்வில்லாக இருக்கும். சப்போஸ் லாஸ் ஆயிருந்தது அப்படின்னா அதை காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலாக நம்ம கன்வெர்ட் பண்ணிப்போம். ஓகேவா? டேட் ஆஃப் அக்வசேஷன். இப்போ இந்த டேட் ஆஃப் அக்வசேஷன் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியை வாங்கினதுக்கு முன்னாடி கிடைச்ச ப்ராஃபிட் தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், கேபிட்டல் ப்ராஃபிட்னு சொல்லியிருக்கேன். கம்பெனியை வாங்கினதுக்கு அப்புறம் கிடைக்கிற ப்ராஃபிட்டு ரெவன்யூ ப்ராஃபிட். ஸோ அப்போ அதுக்கான ஓப்பனிங் டேட்டும் கொடுத்துருப்பாங்க, க்ளோசிங் டேட்டும் கொடுத்துருப்பாங்க, பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லேயும் ஒரு டேட் கொடுத்து நல்லா தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த சம்மை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனித்தா மட்டும்தான், அதாவது ப்ராப்ளத்துலேயே கொடுத்துருவாங்க எல்லாத்தையுமே, அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்தா மட்டும்தான் கேபிட்டல் ப்ராஃபிட்டையும் ரெவன்யூ ப்ராஃபிட்டையும் நம்ம கரெக்டாக நோட்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது ரெண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேபிட்டல் ப்ராஃபிட்டும் ரெவன்யூ ப்ராஃபிட்டும் நீ கரெக்டாக கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளோட ஆன்சர் வந்து கரெக்டாக டேலி ஆகும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் நல்லா கவனிங்க. இதில் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பேலன்ஸ் ஷீட்டில் ஒன்று கேபிட்டல் ரிசர்வ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அந்த கேபிட்டல் ரிசர்வ், ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்டு, ஷேர் ப்ரீமியம், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ப்ராஃபிட் ஏர்ன்டு டியூரிங் த இயர், அதாவது டில் த டேட் ஆஃப் அக்வயர், எந்த டேட்டில் நம்ம வாங்கியிருந்தோம், ஸோ அந்த டில் டேட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அது. ஸோ இது எல்லாமே இந்த 2 கேபிட்டலுக்குள்ளே தான் வரப்போகுது. ஒன்று கேபிட்டல் ப்ராஃபிட்டில் வரும், இன்னொன்று ரெவன்யூ ப்ராஃபிட்டில் வரும். ஸோ இந்த ரெண்டுத்தில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை புட்டப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சம்மை பார்த்தோம்னா உங்களுக்கு இது நல்லா புரியும். ஓகேவா? இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஹோல்டிங் கம்பெனினா என்ன அப்படிங்கிறத. திருப்பி ஒரு டைம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எ ஹோல்டிங் கம்பெனி இஸ் ஒன் விச் கண்ட்ரோல்ஸ் ஒன் ஆர் மோர் அதர் கம்பெனிஸ். ஸோ ஒரு கம்பெனியை, அதாவது ஒரு ஹோல்டிங் கம்பெனிங்கிறது ஒரு கம்பெனியோ இல்லை இன்னொரு 2-3 கம்பெனியோ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்வயர் பண்ணலாம். ஸோ அக்வயர் பண்ணுற கம்பெனி சப்சிடரி கம்பெனியாக இருக்கும். ஓகேவா? ஸோ எந்த கம்பெனி ஹோல்டிங் கம்பெனி அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு நம்ம தீர்மானிக்கிறோம் அப்படின்னா, ஒன்று மெஜாரிட்டி ஷேர்ஸ் இருக்கும். எந்த கம்பெனியில் நிறைய ஷேர் இருக்கோ அதுதான் ஹோல்டிங் கம்பெனி. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஷேர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து
தீர்மானிக்கிறாங்க, அதாவது கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ கண்ட்ரோலிங் த காம்போசிஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ அவங்க தான் என்னது, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாகவும் அவங்க தான் இருப்பாங்க, அவங்க தான் அந்த ஷேர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன்று, கண்ட்ரோலிங் எ ஹோல்டிங் கம்பெனி வித் சப்சிடரிஸ். ஸோ அப்போ அதே மாதிரி சப்சிடரி கம்பெனி யார் தான் ஹோல்ட் பண்ணுவா அப்படின்னா அந்த ஹோல்டிங் கம்பெனி. அதாவது அந்த சப்சிடரி கம்பெனியும் கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளோட ஹோல்டிங் கம்பெனியாக தான் இருக்கும். ஸோ இது மூணுத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், எது ஹோல்டிங் கம்பெனி, ஸோ ஹோல்டிங் கம்பெனி என்ன எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 3 பாயிண்ட்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இதை எழுதினாலே 2 மார்க் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு 2 மார்க் போட்டுருவாங்க. ஓகேவா? தென் ஓகே, ஃபஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்குறோம். மொத்தம் ஒரு 10 இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது. நம்ம டெய்லியும் ஒன்று ஒன்றா ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் பாருங்களேன், தி பேலன்ஸ் ஷீட்ஸ் ஆஃப் சி லிமிடெட் அண்ட் டி லிமிடெட் ஆஸ் அட் 31st December 1986 ஆர் as follows அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டோட டேட் என்ன அப்படின்னா 31st December 1986. இது வந்து சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ நிறைய வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுக்கல, அதனால் டேட் வந்து அந்தளவுக்கு இந்த சம் பொறுத்த வரைக்கும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதை நீங்கள் எப்பயுமே கவனிக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டை நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணி ஞாபகமாக வச்சுக்கணும். ஓகேவா? இப்போது லயபிலிட்டி சைட்ஸும் அசட் சைட்ஸும் நமக்கு 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கம்பெனி இருக்குது, ஒன்று சி லிமிடெட், இன்னொன்று டி லிமிடெட், 2 கம்பெனி இருக்குது. ஸோ அப்போது உங்களுக்கு எது வந்து ஹோல்டிங் கம்பெனிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும். அதுக்கு முன்னாடி பாருங்களேன், ஷேர் கேபிட்டல் இன் ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச்னு கொடுத்துருக்காங்க. சி வந்து 2 lakh ஷேர்ஸை வந்து வச்சுருக்காங்க, டி 1 lakh ஷேர்ஸ். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், எது ஹோல்டிங் கம்பெனிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். எது ஹோல்டிங் கம்பெனி? சி லிமிடெட் தான் ஹோல்டிங் கம்பெனி. ஸோ யார் மெஜாரிட்டி ஷேர் வச்சுருக்கா, யார் அதிகமான ஷேர் வச்சுருக்கா அப்படின்னா சி லிமிடெட் தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ 2 lakhங்கிறது சி லிமிடெட் வச்சுருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் என்னது, ஹோல்டிங் கம்பெனி. தென் இப்போ அதே மாதிரி பாருங்களேன், நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட்லேயும் ரெவன்யூ ப்ராஃபிட்லாம் என்னென்ன வருங்கிறத பார்த்துருந்தோம். அதில் ஜென்ரல் ரிசர்வ்ங்கிறது ஒன்று கொடுத்துருந்தாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ இது ரெண்டுமே ஒன்று ரெவன்யூ ப்ராஃபிட்லேயோ இல்லை கேபிட்டல் ப்ராஃபிட்லேயோ நமக்கு வரப்போகுது. அதே மாதிரி இந்த இதுவும் நமக்கு தேவைப்படுற விஷயம். எதுக்கு அப்படின்னா, நம்ம குட்வில் கண்டுபிடிக்கும் போது இந்த ஷேர்ஸ் வந்து எவ்வளோ வந்து அக்வயர் பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ காஸ்ட்டாக இருந்தது அப்படிங்கிறத. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதில் 2 மெத்தட் இருக்குது. மைனாரிட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கிற வரைக்கும் நமக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு மெத்தட் தான். என்னன்னு பாருங்களேன், கீழே இந்த கேஸ் ஆஃப் டி லிமிடெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் எண்டட் 31st December 1986ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டேட்டும் இந்த டேட்டும் என்னது, சேம் டேட். அப்போ நம்ம எப்போ வந்து உள்ளதோ அந்த எந்த ப்ராஃபிட்டுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட் டேட்டுமே அதே மாதிரி இந்த ப்ராஃபிட்டோட டேட்டும் சேமாக இருக்குது. ஸோ அதை நல்லா கவனிக்கணும். ₹12,000 அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ் இஸ் 5,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 12,000லேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, ரிசர்வ் வந்து ஒரு 5,000 எடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா? தி ஹோல்டிங் ஆஃப் சி லிமிடெட் இன் டி லிமிடெட் இஸ் 90% ஆன் 30th June 1986 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இது எவ்வளோ அக்வயர் பண்ணியிருக்காங்க கம்பெனியோட ஷேர் அப்படின்னா 90% அக்வயர் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் 10% தான் மைனாரிட்டிக்கு போயிருக்கு. ஸோ அப்போ 90%ங்கிறது ஹோல்டிங் வந்து எடுத்திருக்கிறாங்க, அக்வயர் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் உள்ள 10% மைனாரிட்டி ஷேருக்கு போயிருக்கு. அப்போ 90 அப்படிங்கிறதும் பேலன்ஸ் இருக்கிற 10, அப்போ 9:1ங்கிறதா இந்த சம்மோட மைனாரிட்டி ரேஷியோ. ஸோ நம்ம மைனாரிட்டி ரேஷியோ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை தான் கேல்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒர்க்கிங்லேயே நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டெப் 1ல் மைனாரிட்டி ரேஷியோ தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ இதில் 90% இருக்கா, அப்போ 90%ல் பேலன்ஸ் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 10%. அப்போ அந்த 10% தான் நம்மளோட மைனாரிட்டி ஷேருக்கு போகுது. ஓகேவா? நம்ம ஒர்க்கிங்ஸ் போடலாமா? அது மட்டும் இல்லாமல் அடுத்ததையும் பார்க்க போகிறீங்க. இப்போது ஃபஸ்ட் எடுத்துனையும் சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதோட ஒர்க்கிங் நோட்ஸை நம்ம போடணும். ஃபஸ்ட் எடுத்துனையும் பேலன்ஸ் ஷீட்டுக்கு டேரெக்டாக போயிட்டால் நமக்கு ஆன்சர் வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட்ஸு, ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ, இது தானே ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1 போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சி லிமிடெட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சம் பார்த்துட்டு சி லிமிடெட் எவ்வளோ அக்வயர் பண்ணியிருக்காங்க, 90% ஆஃப் ஷேர்ஸ் இன் டி லிமிடெட். அப்போ 90% வந்து டி லிமிடெட் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. யார்கிட்டேருந்து, சி லிமிடெட் வந்து டி லிமிடெட் கிட்டேருந்து என்ன பண்ணியிருக்காங்க,
90% அக்வைட் பண்ணியாச்சு சி லிமிடெட். தென் அப்போ ரிமைனிங் இருக்கிற 10% யாரோட அப்படின்னா டி லிமிடெட், அதாவது மைனாரிட்டி ஹோல்டிங் இன் டி லிமிடெட் 10%. ஸோ ரேஷியோ இஸ் 90:10. அப்போ நம்ம ஒரு 0 கட் பண்ணிட்டா என்ன வரும், 9:1ங்கிறது நமக்கு ரேஷியோ கிடைக்கும். ஓகேவா? தென் இதே வந்து நம்ம அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ரெவன்யூ ப்ராஃபிட் போடுறோம். ஸோ ரெவன்யூ ப்ராஃபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம்மில் ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போது சம்மில் பாருங்கள், இன் தி கேஸ் ஆஃப் டி லிமிடெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் எண்டட் 31st December 1986 இஸ் 12,000. ஸோ இப்போ அந்த 12,000க்கு நம்ம என்ன பண்ணோம், ரெவன்யூ ப்ராஃபிட்டும் கேபிட்டல் ப்ராஃபிட்டும் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ சம் வைஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேபிட்டல் போடுவோம், அதுக்கப்புறம் ரெவன்யூ போடுவோம், இல்லை ரெவன்யூ ஃபஸ்ட்டு போடுவோம், அதுக்கப்புறம் கேபிட்டல் போடுவோம். இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெவன்யூ ப்ராஃபிட் தான் போட போகிறோம். சரியா? ரெவன்யூ ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன, கம்பெனியை வாங்கினதுக்கு அப்புறம் கிடைச்ச ப்ராஃபிட் தான் ரெவன்யூ ப்ராஃபிட். ஓகேவா? இப்போது கம்பெனியை எப்போ அக்வயர் பண்ணியிருக்காங்க, 31st December அக்வயர் பண்ணது டேட் கொடுத்துருக்காங்களா, இல்லை இதோ இருக்குது கொடுத்துருக்காங்க, 30th June 1986 தான் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எப்போ கிடைச்ச ப்ராஃபிட்டு, 31st December 1986 கிடைச்ச ப்ராஃபிட் இல்லையா? அப்போ 86 கிடச்சிருக்கு. அப்போ இதுக்கு அப்புறம், அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, 6 மந்த்துக்கு பிஃபோராகவே வந்து இப்போ 12,000 கொடுத்துருக்காங்களா, இப்போது 6 மந்த்து பிஃபோர் ப்ராஃபிட் வந்து கேபிட்டல் ப்ராஃபிட், ஆஃப்டர் ப்ராஃபிட்டு ரெவன்யூ ப்ராஃபிட் நம்ம எடுத்துக்க போகிறோம், கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரியா? இப்போது இந்த டேட் பார்த்துக்கோங்க, 31st December 1986. இப்போ 31st December 1986 எத்தனை பர்சன்டேஜில் 12,000. ஸோ அப்போ இந்த 12,000 நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம், இப்போ இந்த டிசம்பருக்கும் ஜூனுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது, அப்போ அக்வயர்ட் பண்ணது ஜூன் மாதம் வாங்கியிருக்காங்க கம்பெனியை, நமக்கு டோட்டலாக பேலன்ஸ் பண்ணும்போது அதாவது இந்த பேலன்ஸ் ஷீட்டோடது என்னது 31st December தான். அப்போ நமக்கு ஈக்குவலாக எல்லாமே இருக்குது, கம்பெனி வாங்கினதுக்கு முன்னாடி உள்ள ப்ராஃபிட்டும் இருக்குது, கம்பெனியை வாங்கினதுக்கு அப்புறம் கிடைச்ச ப்ராஃபிட்டும் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ வாங்கினது ஜூன், அப்போ ஜூன்லேருந்து டிசம்பர் எத்தனை மந்த் வரும், 6 மந்த் வருது இல்லையா? அப்போ 6 மந்தில் 6 மந்த் வந்து நமக்கு கேபிட்டல் ப்ராஃபிட்டு, 6 மந்த் ரெவன்யூ ப்ராஃபிட், 6 மந்த்து கேபிட்டல் ப்ராஃபிட். இப்போ நம்ம சம்மை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெவன்யூ ப்ராஃபிட் போடலாம். ரெவன்யூ ப்ராஃபிட் பார்க்குறோம். ரெவன்யூ ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஃபார் த கரண்ட் இயர் கிவன் எவ்வளோ, 12,000 கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்டில் நமக்கு தேவைப்படுறது எத்தனை, 6 மந்த்துக்கு உள்ளது. ஆஃப்டர் 6 மந்த் வந்து நமக்கு ரெவன்யூ ப்ராஃபிட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ப்ராஃபிட் மேட் ஆஃப்டர் June 30th ஆர் ரெவன்யூ ப்ராஃபிட் நீ எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஸோ 12,000ல் 6 மந்த்துக்கு மட்டும் எவ்வளோ வரும், 6,000. அந்த பேலன்ஸ் இருக்கிற 6,000 எங்கே போடணும், கேபிட்டல் ப்ராஃபிட்டில் போடணும். ஸோ இந்த 6,000 வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஹோல்டிங்க்கும் மைனாரிட்டிக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷேரிங்கை பிரிக்க போகிறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 9:1ங்கிற ரேஷியோவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஷேரை பிரிக்கிறோம். 6,000 நம்ம 9/10 அதே மாதிரி மைனாரிட்டி ஷேரில் 1/10 நம்ம ஷேரை பிரித்து ஈக்குவலாக 2 பேர் கொடுத்துருவோம். ஓகேவா? இது செகண்ட். அடுத்தது தேர்ட் ஸ்டெப்பு கேபிட்டல் ப்ராஃபிட். கேபிட்டல் ப்ராஃபிட்டில் நமக்கு கொடுத்துருக்க பேலன்ஸ் ஷீட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதில் வந்து ஜென்ரல் ரிசர்வும் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் சம்மில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கணும், அதை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். இப்போ சம்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜென்ரல் ரிசர்வ் வந்து 20,000 ப்ராஃபிட் அண்ட் லாஸு 23,000 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சி லிமிட்டடுங்கிறது என்னது, ஹோல்டிங் கம்பெனி. ஹோல்டிங் கம்பெனியில் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, எல்லாமே நம்ம அக்வயர்ட் பண்ண கம்பெனிலேருந்து தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். சரியா? அப்போ ஜென்ரல் ரிசர்வு ஒரு 20,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸு 23,000. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேபிட்டல் ப்ராஃபிட்டில் போட போகிறோம். கேபிட்டல் ப்ராஃபிட்டில் போட்டுட்டு இந்த 12,000 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 6,000 கண்டுபிடிச்சி கேபிட்டல் ப்ராஃபிட்டில் வச்சுருக்கோம். ஓகேவா? பார்க்கலாமா? இப்போ கேபிட்டல் ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ் ஆஃப் டி லிமிடெட், ஸோ எவ்வளோ 20,000 போட்டாச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் டி லிமிடெட் 23,000 போட்டாச்சு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு 43,000 கிடைக்கிது. ஸோ ஆல்ரெடி ரெவன்யூ ப்ராஃபிட்டில் எவ்வளோ கொடுத்துட்டோம், 6,000 கொடுத்துட்டோம் இல்லையா, அதை நம்ம லெஸ் பண்ணிக்கணும். ஸோ லெஸ் பண்ணால் பேலன்ஸ் இருக்கிறது 37,000 கேபிட்டல்
கேபிட்டல் ப்ராஃபிட். இந்த 6000 எங்கே போயிடுது? கேபிட்டல் ப்ராஃபிட்டில் உள்ளவங்களுக்கு. ஸோ ரெவன்யூ ப்ராஃபிட்டுக்கு 6000 நம்ம எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி கேபிட்டல் ப்ராஃபிட்டில் கிடைச்ச ஏன்னா மொத்தமாக நமக்கு கேபிட்டல் ப்ராஃபிட் கிடைக்கும் போது இதோட 6000 தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரெவன்யூக்கு கொடுத்துட்டோம். அதாவது ரெவன்யூ மீன்ஸ் நம்ம கம்பெனியை வாங்கினதுக்கு அப்புறம் கிடைச்ச ப்ராஃபிட்டில் 6000 ரெவன்யூ ப்ராஃபிட். இதை நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ இதை லெஸ் பண்ணும்பொழுது நமக்கு கேபிட்டல் ப்ராஃபிட் என்ன கிடச்சிருக்கு? 37,000 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ ஹோல்டிங் கம்பெனி ஷேரையும் மைனாரிட்டி ஷேரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிரிக்க போகிறோம். ஸோ ஹோல்டிங் கம்பெனிக்கு எவ்வளோ கொடுக்குறோம்? 33,300. அதே மாதிரி மைனாரிட்டி ஷேருக்கு 3,700 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டெப் 4 வந்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் எல்லாமே அனுப்பியிருக்கேன். என்னென்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு, காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலு, கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவன்யூ ப்ராஃபிட் அப்படிங்கிற அதோட ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு ஃபார்மேட் ஆல்ரெடி அனுப்பியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே எழுதியிருக்கீங்க இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட் இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த மைனாரிட்டி ஷேர்ஸ். ஃபேஸ் வேல்யூனா என்ன? அவங்களோட முகமதிப்பு என்ன, அந்த ஷேரோட முகமதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ 1 lakh கொடுத்துருக்காங்க. அது வேணால் நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர் கேபிட்டல் இருக்கு இல்லையா? ஷேர் கேபிட்டல் வந்து சி லிமிடெட் வந்து 2 lakh. 2 lakhங்கிறது இது எந்த கம்பெனி? ஹோல்டிங் கம்பெனி. ஸோ நம்ம இதை எடுத்துக்கூடாது, டி லிமிடெட் தான் எடுத்துக்கணும். அப்போது நம்ம ஷேர் கேபிட்டல் வந்து எவ்வளோ இருக்குது? 1 lakh இருக்குது. ஸோ இந்த 1 lakhல 90% வந்து நம்ம எங்கேயாது ஹோல்டிங் கம்பெனியோட. அப்போ ரிமைனிங் இருக்கிற 10% தான் மைனாரிட்டி ஷேரோட. அப்போ இந்த 1 lakhல நம்ம எவ்வளோ எடுத்துக்க போகிறோம்? 10% எடுத்துக்க போகிறோம். சரி, சம் போடலாமா? இப்போ வந்து 1 lakhல நம்ம 10% எடுத்துக்கிறோம் இல்லையா? 10% எடுத்தால் எவ்வளோது? 10,000. அப்போ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டோட, அதாவது மைனாரிட்டியோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 10,000 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, தென் இப்போ நம்ம எதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட்டில் மைனாரிட்டி ஷேருக்குன்னு தனியாக பிரிச்சுருக்கோம். அதே மாதிரி ரெவன்யூ ப்ராஃபிட்டில் மைனாரிட்டி ஷேர்னு தனியாக பிரிச்சுருக்கோம். ஸோ சம்மில் போட்டதில் நம்ம என்ன பண்ணிக்கணும்? அந்த மைனாரிட்டி ஷேரும் கேபிட்டலையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அதை எழுதிக்கணும். இப்போ என்ன பாருங்கள், இப்போது இதில் மைனாரிட்டி ஷேர் இருக்கா? ரெவன்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதில் ஒரு 600 அதை எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி கேபிட்டல் ப்ராஃபிட்டில் மைனாரிட்டி ஷேர் வந்து ஒரு 3,700 எடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மைனாரிட்டி ஷேரில் நம்ம போடணும். ஓகேவா? ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவன்யூ ப்ராஃபிட்டோட மைனாரிட்டி ஷேரையும் போட்டுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறீங்க. இட் இஸ் அ வெரி வெரி சிம்பிள் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். நீங்கள் என்ன மட்டும் போடணும்? மைனாரிட்டி ஷேரோட ஃபேஸ் வேல்யூ மட்டும் நீ கரெக்டாக போட்டுட்டீங்கன்னா இது ரெண்டும் உனக்கு ஆல்ரெடி நீ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது தான். ஸோ அப்போ இந்த 2 வேல்யூ போட்டு ஆட் பண்ணிவிடுங்க. இதுதான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். தென் குட்வில் கண்டுபிடிக்க போகிறோம், 5th லாஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ குட்வில்ல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு ப்ரொசீஜர் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அமௌண்ட் பெய்டு பை சி லிமிடெட் ஃபார் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் இன் டி லிமிடெட். இதே சென்டென்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணி எழுதலாம். ஏன்னா ஒன்று இந்த கம்பெனி நேம் மட்டும்தான் மாறும், மற்றபடி எல்லா சம்முக்குமே நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் பெய்ட் பை சி லிமிடெட் ஃபார் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் இன் டி லிமிடெட். அப்போ நம்ம சி லிமிடெட் வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணி டி லிமிடெட்லேருந்து வாங்கியிருக்கு அப்படின்னா 1,40,000. இது எங்கே இருக்குது? பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு அசட் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் கூட சொன்னேன் ஷேர்ஸ் இன் டி லிமிடெட் அட் காஸ்ட்னு கொடுத்துருந்தாங்களே, அதை நம்ம எடுத்து போட போகிறோம். இந்த ஒருக்கு பார்த்தீங்களா? ஷேர்ஸ் இன் டி லிமிடெட் அட் காஸ்ட் 1,40,000. ஸோ எல்லா சம்லையுமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, அதோட காஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட் எடுத்துனையும் போடணும். ஓகேவா? இப்போ அதை போட்டாச்சு. தென் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா ப்ரொசீஜர் படி லெஸ் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் பர்ச்சேஸ்டு. அதே மாதிரி நம்ம மைனாரிட்டி ஷேரில் 10% வந்து மைனாரிட்டி கொடுத்துட்டு அப்போ ஹோல்டிங் கம்பெனிக்கு எத்தனை பர்சன்டேஜ் நம்ம அக்வயர் பண்ணியிருக்கோம்? 90% ஹோல்டிங் கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த 1 lakhல 90% கண்டுபிடிச்சிங்கன்னா 90,000. அப்போ 1 lakh ஷேரில் 90,000 எங்கே வந்துருச்சு? குட்வில்ல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டோம். அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஹோல்டிங் கம்பெனி ஷேர்ஸ் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட். இப்போது இந்த கேபிட்டல் ப்ராஃபிட்டில் எவ்வளோ ஷேர் வந்து அதாவது நம்மளோட ஹோல்டிங் கம்பெனிக்கு பிரித்து வச்சுருக்கீங்க இல்லையா? அந்த ஹோல்டிங் கம்பெனிக்கு பிரித்து வச்சுருந்த 33,300 எடுத்துக்கணும்.
ஸோ ஹோல்டிங் கம்பெனிக்கு பிரித்து வச்சுருக்கீங்களா? கேபிட்டல் ப்ராஃபிட்டில் ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் எவ்வளோ இருக்குது? 33,300. இப்போது நம்ம இதையும் எடுத்துட்டோம், அதே மாதிரி இதையும் எடுத்தாச்சு. இப்போ இன்னும் பேலன்ஸ் இது மட்டும்தான் இருக்குது. இந்த ரெவன்யூ ப்ராஃபிட்டில் உள்ள ஹோல்டிங் கம்பெனி ஷேர் எங்கே போகும்னா பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகும். சரியா? இப்போது நம்ம அதை பார்த்துடலாம். 90,000ல் நம்ம என்ன பண்ணோம்? கேபிட்டல் ப்ராஃபிட்டில் உள்ள ஹோல்டிங் கம்பெனி ஷேரை போட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல போட்டுரு அவுட்டரில். சரியா? 1,40,000லேருந்து 1,23,300. அப்போ நமக்கு ப்ராஃபிட்லேருந்து நம்ம என்னது நம்ம பண்ண எவ்வளோதுக்கு வாங்கியிருக்கோம், நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோங்கிறத ஆட் பண்ணி இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணினா நமக்கு குட்வில் கிடச்சிருக்கா இல்லை காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிடச்சிருக்கான்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ நமக்கு என்ன தான் கிடச்சிருக்கு? குட்வில் தான் கிடச்சிருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஸோ 1,40,000 அப்படிங்கிறது நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டு 1,40,000 தான். ஸோ நம்ம அதே மாதிரி நம்ம லெஸ் பண்ண ஃபேஸ் வேல்யூ, அதாவது ஹோல்டிங் கம்பெனியோட ப்ராஃபிட்டு இதெல்லாம் போக அவங்களுக்கு கொடுத்தது போக நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு கம்பெனிக்கு? 16,700 கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் குட்வில். சப்போஸ் இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ வந்து கம்மியாக இருந்து நம்ம அதாவது ஃபேஸ் வேல்யூ நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதிகமாக கொடுத்துருந்தோன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பெரிய நம்பர் இருக்கும், இங்கே சின்ன நம்பர் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு எடுத்துக்க போகிறேன். குட்வில்லாக இருந்தால் அசட் சைடில் போடணும், காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலாக இருந்தால் லயபிலிட்டி சைடில் போடணும். அவ்வளோதான் விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்வில் வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு குட்வில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? டி லிமிட்டடில் ஒரு 20,000 இருக்குது. ஸோ நம்ம சி லிமிட்டடில் இருந்தாலும் டி லிமிட்டடில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? எதை மட்டும் எடுத்துக்க போகிறோம்? சி லிமிட்டடில் தான் எடுத்துக்க போகிறோம். ஆனால் நமக்கு மேக்ஸிமம் சி லிமிட்டடில் இருக்காது, இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம டி லிமிட்டடில் உள்ளதை மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ இருக்குது? 20,000 இருக்குது. ஸோ இந்த 20,000 நமக்கு சி லிமிட்டடில் குட்வில் இருந்தாலும் நம்ம அதையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். சரியா? குட்வில் பொறுத்த வரைக்கும் நம்ம மொத்தமாக குட்வில்லோட இதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அசட் சைடுக்கு தான் கொண்டு போக போகிறோம். இப்போ அந்த 20,000 நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு என்ன பண்ணோம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 36,700 போட்டோம். இது நம்மளோட குட்வில். இந்த 36,700 அப்படிங்கிறது எங்கே போகுது? கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். நம்ம அடுத்த லாஸ்ட்டாக இப்போ சம்முக்கு வர போகிறோம். இப்போ கண்டுபிடிச்ச 5 ஸ்டெப்ஸும் ஒர்க்கிங் நோட்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம போடுற கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டு ரெண்டுமே டேலி ஆகும். ஓகேவா? ஸோ இந்த 36,700 எங்கே போட போகிறோம்? அசட் சைடில் போட போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்தாச்சு. இப்போது வந்து நம்ம டி லிமிட்டடில் உள்ளதை மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து என்ன பண்ணிட்டோம்? ஒர்க்கிங்ஸில் போட்டுட்டோம். ஓகேவா? அதில் எதெல்லாம் நம்ம எடுக்கலையோ அதை எல்லாத்தையுமே நம்ம கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் பேலன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஷேர் கேபிட்டலில் சி லிமிட்டடில் 2 lakh ஷேர்ஸ் இருந்தது, அதை எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் டி லிமிட்டடுங்கிறது நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து ஜென்ரல் ரிசர்வில் 18,000, அதாவது இதுவும் டி லிமிட்டடோட தான், சி லிமிட்டோட தான். டி லிமிட்டட் என்ன பண்ணிட்டோம்? அதை நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட்டுக்கு கொடுத்துட்டோம். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் சி லிமிட்டடில் உள்ள 24,500. ஸோ அதில் நமக்கு ரெவன்யூ ப்ராஃபிட்டில் நான் சொன்னேன் இல்லையா, இது பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகும்னு. ஸோ ரெவன்யூ ப்ராஃபிட்டில் உள்ள ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் ஒரு 5,400. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 29,900 போட்டுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக கிரெடிட்டாஸ் இருக்கும். கிரெடிட்டாஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம்னா டி லிமிட்டடில் உள்ளதை எடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா கிரெடிட்டாஸு, டெட்டாஸு, அசட்ஸு அதெல்லாம் எதையுமே நம்ம எடுத்துக்கவே இல்லை. ஸோ அது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறீங்க? ஆட் பண்ணி போட போகிறீங்க. அப்புறம் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு இந்த லயபிலிட்டி சைடில் தான் வரும். ஸோ 14,300 போடுறேன். தென் அசட் சைடில் பார்த்தீங்கன்னா சன்ட்ரி அசட்ஸில் உள்ள சி லிமிட்டடும் டி லிமிட்டடையும் சேர்த்து ஆட் பண்ணி போடுறீங்க. அப்புறம் நமக்கு கிடச்சிருக்க குட்வில் 36,700 ரெண்டுத்தையும் டேலி பண்ணிங்கன்னா 3,07,400 நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ரெண்டு பக்கமும் டேலி ஆனால் நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டு. ஸோ இல்லை வெரி என்ன இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுன்னா, ஒன்று கேபிட்டல் ப்ராஃபிட்டு, இன்னொன்று ரெவன்யூ ப்ராஃபிட். இது ரெண்டும் மட்டும் ஒவ்வொரு சம்முக்கும் நிறைய வேரியேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இது ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துருக்கோம். இதே போல் நம்ம 10 இல்லஸ்ட்ரேஷன் சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ.